ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கொத்தமல்லி எப்பயுமே விதைச்சிருவேங்க. ஆனா அத அறுவடை பண்ண எனக்கு மனசே வராதுங்க. கொஞ்சம் கொஞ்சமா 2 2ஆ தான் எடுத்துட்டு போய் சமைப்பேன். அதுக்கப்புறம் புதினா நம்மட்ட 2 ரகம் இருக்குங்க. இது வந்து ஜூஸ் போடுவோம் இல்லையா? மொஜிட்டோ அந்த மாரி ஜூஸ் போட்டா சூப்பரா இருக்கும். இது நார்மலா நம்ம யூஸ் பண்ணுவோம்ல அந்த புதினாங்க. ரொம்ப மணமா சூப்பரா இருக்குங்க. இதெல்லாம் மெயின்டெனன்ஸே இல்லாத பிளான்ட்டுங்க. நம்ம வீட்டுக்கு வாங்குறோம் இல்லையா புதினா, அத பறிச்சுட்டு அந்த காம்ப நட்டு வச்சாலே சூப்பரா வந்துருங்க. எப்பயுமே நம்ம கடைக்கு காய் கடைக்குலாம் போனோம்னா, என்னதான் காய்கறிலாம் வாங்குனா, கடைசியா இந்த கொத்தமல்லி, கருவேப்பிலை அந்த மாதிரி கொசறு வாங்கிட்டு வந்தா தான் நமக்கு திருப்தியா இருக்கும் இல்லைங்களா? அதே மாதிரி கொத்தமல்லி பார்த்தீங்கன்னா, வீட்ல இருக்கு இல்லையா? அதையே 2 2ஆ உடைச்சிட்டு 2 மணி நேரம் தண்ணீல ஊற வச்சு விதைச்சாலே சூப்பரா வந்துருங்க. கருவேப்பிலையும் அப்படிதான். ஃப்ரெஷ்ஷா பறிச்சு போட்டு நம்ம சமைக்கிறப்ப அதோட வாசம், திருப்தியே வேற லெவலா இருக்குங்க. நீங்களும் இப்படிதானான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஃப்ரெஷ்ஷா பறிச்சு அப்பப்போ சமைப்பீங்களான்ட்டு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நவானவி கார்டன சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.